Subscribe for more videos. Welcome to Akshayan Beauty Tips and Kitchen Recipes YouTube channel. Hi friends. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஊரில் இருக்கேன். ஸோ வந்துட்டு ஊரில் பெட்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஊர்லேருந்து தான் இன்றைக்கி vlog ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வில்லேஜ் ஹவுஸ் அப்படின்னாலே வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வச்சுருக்க மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்போ வாங்கின பட்டாசு அதெல்லாம் வெடிக்காமல் இருக்குது, அதெல்லாம் வெடிக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹஸ்பண்ட் மொபைல் பார்த்துட்டு இருக்காரு, அக்ஷய் வந்துட்டு மீனு கூட விளையாடிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாமியார் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடு என்னடா மெர்சியாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்காதீங்க. ஸோ நம்மள மாதிரி அவங்க கிடையாது, அவங்க கொஞ்சம் பிஸி. அதுங்காட்டி வந்துட்டு நம்ம போகிறப்ப வந்துட்டு வீடை க்ளீனாக வச்சுக்கணும். எல்லா டைமிங்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்றங்காட்டி வந்துட்டு நம்ம எதுவும் சொல்கிறதுக்குல. அண்ட் பொங்கல் டைமிங் அப்படின்றங்காட்டி ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுங்காட்டி வந்துட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு மாமியார் சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சமையல் பண்ணிவிட்டு ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மாமனார் வந்துட்டு அக்ஷய் கூட மீனு கூட அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க அண்ட் பேசிகிட்டு இருந்தாங்க என் கூட. ஸோ அது அப்படியே கவர் ஆகிட்டு இருந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்துட்டு பொங்கல். ஸோ பொங்கலுக்கு வந்துட்டு நான் என்ன கோலம் போட்டிருந்தேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ நான் பொங்கலில் வந்துட்டு இந்த மாதிரி கோலம் தான் போட்டிருந்தேன். ஸோ பீகாக் வர மாதிரி அதில் பொங்கல் பொங்கி வர மாதிரி ஒரு கோலம் போட்டிருந்தேன். ஸோ கரும்பு வர மாதிரி. ஸோ வாசப்பொங்கல் வைக்கிறது வந்துட்டு என்னால் இது பண்ண முடியல, பிகாஸ் வந்துட்டு மழை வந்துட்டு இருந்தாங்காட்டி வந்துட்டு பொங்கல் வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு என்னால் கரெக்டாக ஃபில்ம் பண்ண முடியல. அண்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது பட்டி பொங்கல். இதுவுமே வந்துட்டு எங்கள் தோட்டத்தில் போய் சூப்பராக நாங்கள் வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக்ன்ற பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணி பொழுதுனைக்கு அதான் வருது. ஸோ மழை டைமிங் அப்படின்றங்காட்டி வந்துட்டு எங்களால் போய் ப்ராப்பராக வைக்க முடியல. அண்ட் தென் வீட்லேயே நாங்கள் வந்துட்டு பொங்கல் வச்சிட்ருந்தோம். நான் அடுப்பு எரிச்சிட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு வீடியோ ஃபில்ம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு இன்னும் 2 பொங்கல் வச்சிட்ருந்தோம். ஸோ பொங்கல் பொங்கி வந்துட்டு இருந்தது. பொங்கி வரும்போது வந்துட்டு ஹஸ்பண்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அண்ட் தென் கரண்ட் போயிடுச்சு, பவர் கட் ஆனங்காட்டி வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு வீடியோ கிளியராக இல்லை. ஸோ பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அரிசி போட்டு பொங்கல் நல்லா பொங்கி வந்தவுடனே அந்த ஹாப்பினஸில் வந்துட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை அவங்க கூட பேசிட்டு வந்துட்டு பொங்கலை கவனிக்காமல் விட்டுறாதம்மா, தண்ணி எடுத்து ஊற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. ஸோ பொங்கல் நல்லா பொங்கிருச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக பொங்கல் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இது பெரிய விலாக் அப்படின்லாம் சொல்லவே முடியாது, ஒரு ரேண்டமான விலாக், ஓகே அப்படின்ற அளவுக்கான ஒரு விலாக் தான். ஸோ அதுக்கடுத்த நாள் அன்றைக்கி தான். ஸோ அந்த பட்டி பொங்கல் வைக்கிறோம் அன்றைக்கி வந்துட்டு, மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி வந்துட்டு நான் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். சேம் பீகாக் தான். ஸோ பீகாக்கில் வந்துட்டு பொங்கல் பொங்கி வர மாதிரி, பட் அது வேறு பீகாக், இது வேறு பீகாக். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அண்டு வீடியோ என்னடா அது கலைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2மே வந்துட்டு போட்ட கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்து கலைச்சிருச்சுங்க. ஊருக்கு போனதுலேருந்து சரியான மழை வந்துட்டு ரொம்ப பெஞ்சிட்டே இருந்தது. எதுவுமே பண்ண முடியல, நசன்ட்டு இருந்துச்சு. ஸோ ஊரில் வந்துட்டு ஓரளவுக்கு ஜாலியாக பொங்கலாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இடையில வந்துட்டு சில கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பொங்கல் கோலமோட ஃபோட்டோஸையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஒரு அழகான கோலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அக்ஷய் குட்டி மீனு கூட விளையாடிட்டு இருந்தார் அன்றைக்கி தான். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு மீனும் வச்சு அது கட்டிலில் வச்சுட்டு ஸ்கார்ஃபை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அவளும் கீழே வச்சுட்டு விளையாடிட்டு இழுத்துட்டு இருந்தா. ஸோ எனக்கு தெரியாது இது இவர் தான் ஃபில்ம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்புறம் பார்த்தேன் இவனுக்கும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் ஏதாச்சும் சேட்டை பண்ணிகிட்டே தான் இருந்தான். ஸோ அங்கே 1 வீக் ஊரில் இருந்தாங்க, டே போனதே தெரியல. ஸோ அவ்வளோதான், பெருசாக நாங்கள் ஒன்றும் விலாக் எடுக்கல. அண்ட் பார்த்திங்கன்னா இது தோட்டத்தில் கொண்டு போய் சாமி கும்பிட்றது. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபில்ம் பண்ணியிருந்தது. ஸோ தோட்டம் பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாக மழை பெஞ்சு நசன்ட்டு இருந்ததுங்க. யாருமே நிற்க முடியல, அந்தளவுக்கு நசப்பாக இருந்தது. பயங்கரமான மழை.
அது எப்படி சொல்கிறது, அடித்து ஊற்றிட்டாலும் பரவாயில்ல, அப்படியே சாரல் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அதுக்குமா அந்த இடம்லாம் வந்துட்டு சகதியாகவே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி நிற்கவே முடியல. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி மழை வந்துகிட்டே இருந்தது. ஸோ பொங்கல் நல்லா பொங்கிடுச்சு அந்த இதில் இருந்தாலும் கூட பொங்கலை வந்துட்டு நம்ம தோட்டத்தில் போய் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வருத்தம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டம் லாஸ்ட் இயர் பொங்கலில் தான் உங்களுக்கு என் தோட்டத்தை காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரைக்கொடி இது கோழி இதெல்லாம் வந்துட்டு இதாக இருந்துச்சு. ஸோ கொடியிலலாம் காய் சூப்பராக பூத்து வந்திருந்ததுங்க. காய் நல்லா பூத்திருந்தது, காய் நல்லா காய்ச்சிருந்தது. பட் மழை வந்தங்காட்டி வந்துட்டு தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு, உளுந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு முளைச்சி வந்துருச்சு. ஓகேங்களா, அந்த கொடியோடவே முளைச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. உளுந்துலாம் முளை விட்டுருச்சு. ஸோ மழை வந்து இந்த சமயத்தில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான் கொடுத்துருச்சு. நிறையா வீட்டுக்குன்னு சொல்லி பெருசாக வந்துட்டு வெளியே வாங்க மாட்டோம் நாங்கள். தோட்டத்திலே போட்டு அதை வந்துட்டு நாங்கள் வீட்டு யூஸுக்கு தான் வச்சுப்போம். பட் அது 1 இயர் வரைக்குமே வரும். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு போட்டது எல்லாமே ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளேயே தீந்துரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா மாடு, அதுக்கெலாம் வந்துட்டு பெயிண்ட் அடித்து நெத்தியில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அக்ஷய் குட்டி வந்துட்டு மாடு கூட சூப்பராக விளையாடிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தோட்டத்தில் கொண்டு வந்து சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வாழைலலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு சாமிக்காக வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பொங்கல் எல்லாமே கொண்டு வந்ததை வந்துட்டு அந்த கூடையில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பொங்கலாக எடுத்து வச்சு ஒவ்வொரு காய், தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு சாமிக்காக நம்ம கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ எல்லா பொங்கலையுமே வந்துட்டு இதே இடத்துல நாங்கள் வந்துட்டு தோட்டத்தில் வைப்போம். பட் இந்த வருஷம் மழை வந்துட்டே இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால் வந்துட்டு தோட்டத்தில் வந்து வைக்க முடியல. ஓகேங்களா, இல்லைனா வந்துட்டு தோட்டத்தில் தான் பொங்கல் வைப்போம். ஸோ இந்த மழை வந்துட்டு இருந்தங்காட்டி வந்துட்டு விறகு எதுவுமே எரிக்க முடியல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு வீட்டில் பொங்கல் வச்சோம். பட் இருந்தாலும் வீட்டில் வச்சாலும் நல்லா திருப்தியாக பொங்கல் பொங்கி வந்தங்காட்டி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பெருசாக வந்துட்டு போன வருஷம் மாதிரி வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலைங்க. பிகாஸ் வந்துட்டு மழை வந்துட்டே இருந்துச்சு. அங்காட்டி வந்துட்டு எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. இன்னும் சொல்லணும்னா வந்துட்டு வேலையே பார்க்க முடியல. அந்தளவுக்கு வந்துட்டு அந்த நசன்ட்டு எரிச்சலாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு 15 நாளாகவே இப்படியே மழை வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. எப்பவும் போல் அத்தை, மாமா எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. நானும் ஹஸ்பண்ட், தம்பி 3 பேர் உட்காந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ அதான் நடந்துகிட்ருக்கு. நான் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரியே தாங்க, ஊருக்கு வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு எனக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காது. எல்லா வேலையும் அத்தை பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கூட மேலே அதான் என்னது சொல்லக்கூடிய வேலையை மேல் வேலை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். பெருசாக எந்த வேலையுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அதுதான் வந்துட்டு இங்கே ஃபில்ம் பண்ணிகிட்ருக்கேன் நான்.
பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. கும்பிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்ருந்தோம். நானும் மாமாவும் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பட்டாசு இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அக்ஷய் குட்டியும் ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேரும் தான் வெடிச்சிட்டு இருந்தாங்க. பட் பட்டாசு எல்லாத்தையுமே வந்துட்டு வெடித்து முடிக்க முடியல. இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு தான் வெடிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பட்டாசு இருக்குது. ஸோ 2 பேரும் புஸ்வானம், அதுக்கப்புறம் 1000 வாலா இதெல்லாமே வச்சு வெடிச்சிட்ருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி பையன் வந்துட்டு மழை நிற்கிறப்ப போய் பட்டாசு வெடிக்க வேண்டியது, மழை வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்துட வேண்டியது. இதே மாதிரி தாங்க பட்டாசு வச்சுட்டே தான் இருந்தான். பட்டாசு வச்சு முடித்த பாடும் இல்லை, அது தீர்ந்த பாடும் இல்லை. ஸோ அது இன்னும் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை இடையிலேயே ஊருக்கு போகிறப்ப இந்த குட்டி பையன் வெடித்து தீர்ப்பானா அப்படின்றது தெரியலை. ஸோ இவரும் ஹஸ்பண்டும் அக்ஷயும் ஹஸ்பண்டும் தான் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் புஸ்வானம் வைக்கும்போது நானும் அவரும் வந்துட்டு இது தோட்டத்து வீடு. ஸோ அந்த வீட்டில் போய் நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அதையும் உள்ளே ஆட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் 2 பேரும் எடுத்திருந்த ஸ்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு நான் பொங்கலுக்கு கட்டியிருந்த சாரி. ஸோ அவ்வளோதான், இதோட விலாக் முடியுது. இந்த விலாக் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரான விலாக் இல்லை. பட் இருந்த அளவுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் கார்த்திகா கோபிநாத். டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.